எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்கள், பச்சை கத்திரிக்காய் நிறைய வந்தது நீட்டாக. அப்புறம் ஒரே ஒரு சிவப்பு கத்திரிக்காய், கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயெலாம் வந்து 2-3 நாளைக்கு முன்னே நிறையாவும் பறிச்சனாலே இப்போவும் செடியில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2-3 வகையாக செய்யலாம் அப்படின்றதுனால வந்து இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். சாம்பார், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மட்டும் தான் வச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். கத்திரிக்காய் கடலப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கூட்டு செஞ்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். புரியுது நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காயத்துக்கு டைம் கொடுத்தா தானே உடனே போட்டால். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டுலாம் பார்த்தியா, அப்பா தான் வேலை. பூண்டு வீட்டில் காலியானாலும் சரி உரிச்சு டப்பா நிறைய வச்சுடுவார். இஞ்சி பூண்டு கம்மியானாலும் உடனே இஞ்சி வந்து பூண்டெல்லாம் ரெடி பண்ணி இதில் வந்து எப்படி செய்வாருன்னுங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த கலர். 1 வாரம் 10 நாள் ஆனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவார். எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து அரைப்பார். தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி தான் அரைப்பார். அப்படியே கலர் மாறாது. 1 மாதம் ஆனால் கூட அப்படியே நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், அப்பா தான் செய்கிறது இந்த வேலைலாம். இப்போ கூட அப்பா வந்திருப்பார். அவர் கருவேப்பிலை இல்லைங்களா வீட்டில், 2 நாளாக வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சோமா, மீன் குழம்புலாம் செஞ்சோம், அது அப்படியே இருந்தது. அதனால் வந்து காய்கறியெல்லாம் அவ்வளோ சமைக்காததுனால கருவேப்பிலை இல்லை வீட்டிலேருந்தே தெரியல. இப்போ தான் சமைக்கும் போது பார்த்தா கருவேப்பிலை இல்லை. அதோட அப்பா ஓடிக்கிறார், நான் இப்போ கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தார். கருவேப்பிலை இல்லாத ஒரு சமையலா அப்படின்ட்டு போய்க்கிறார் அவர். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு கருவேப்பிலை போடாமல் செய்யலாம்னு சொன்னேன். இல்லை கருவேப்பிலை போட்டு தான் அவன், அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலாம் கருவேப்பிலெல்லாம் பூண்டு எதுவுமே வைக்க மாட்டார். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். பேசிக்கினே அதை கட் பண்ணவே இல்லைப்பா. இந்த சமையலுக்கு 3 விதமாக கத்திரிக்காய் இல்லை ஒவ்வொரு சமையலுக்கு ஒரு விதமான கத்திரிக்காய்? இல்லை, எதுனா போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி போட போகிறோங்களா? ஆமாம், சாம்பாருக்கு இது பொரியலுக்கு எல்லாத்துக்கும் மிக்சிங்கா? ஏன்னா பச்சைக்காய் தானே அதிகமாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து கடையில் வாங்கி பார்த்து செய்வோம். இப்போ நம்ம வீட்டில் இருந்துக்கினே நம்ம அந்த சாப்பாடு வந்து இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். கூட்டுக்கு வந்து சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக. எனக்கு இப்போது 50 வயசு தாண்டிடுச்சிங்க. இன்னமும் நான் வந்து அருவாமனை யூஸ் பண்ணவே தெரியாது. அருவாமனையில் தேங்காய் துருவுறாங்க, அருவாமனையில் காய் கட் பண்ணுறாங்க. நான் உட்காந்தும் பண்ணதில்லை, கட் பண்ணதும் கிடையாது. எனக்கு அதில் வந்து கட் பண்ணவும் அவ்வளோ தெரியாது. நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. நமக்கு வந்து ஆயுதம் வந்து இந்த கத்தி தான். அதே மாதிரி உட்காந்து வீட்டிலலாம் ஆயாதான் பண்ணுவாங்களா ஆரம்பத்துலலாம்? ஆமாம், நம்ம வீட்டிலலாம் அருவாமனைலாம் இருக்குது. எனக்கும் ஸ்டீலில் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு தெரியாது அது யூஸ் பண்ணுறதில்ல. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா ஊருக்கு வந்தாங்க பார்த்தியா, சேலம். அப்போ தான் அந்த அருவாமனை வந்து பாட்டி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா தென்னந்தொடப்பு கிழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. எங்கள் பாட்டி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே வந்து கொடுத்துட்டு போன தொடப்பம் இன்னுமே எங்கள் வீட்டில் 4-5 முடிச்சு தென்னந்தொடப்பு இருக்குது. அவ்வளோ தென்னந்தொடப்பு கிழிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஆமாம், அவங்க இறந்தே ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு தானே, ஆயிடுச்சு. அவங்க ஞாபகமாக நான் இன்னும் அந்த தொடப்பத்தை வச்சுன்னு யூஸ் பண்ணினுக்கிறேன். ஆனால் எங்கள் பாட்டி கண்டி இருந்திருந்தாங்கன்னா நம்ம வீடியோக்கெல்லாம் எவ்வளோ பழைய காலத்து ஆளுங்க தெரியுங்களா, அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. அவங்க இறக்கும் போதே 100 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க. கொஞ்ச நாள் தான் உடம்பு முடியாமல் படுத்துது அவங்க. அது வரைக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா எங்கே காட்டில் இருக்கிற அவங்க காட்டில் இருக்கிற விறகுலாம் இப்போல்லாம் யாரும் அதை வச்சு சமைக்கிறது இல்லை. வெட்டி எடுத்துன்னு வந்து அப்படியே அடக்கி வச்சுடுவாங்க. ஒரு தென்னை மட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ தொடப்பம் கீழ்ச்சி வச்சுடுவாங்க. அப்புறம் இந்த பூந்தொடப்பெல்லாம் ஊருங்களில் இருக்க கிராமத்தில் அது மேட்டில் போயிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்புறம் வேப்பம் கொட்டை வருதுங்க பார்த்தீங்களா, அப்போ வேப்ப மரத்துக்கிட்டலாம் போயிட்டு எங்கள் பாட்டி மூட்டையாக அந்த வேப்பம் கொட்டைங்களை க்ளீன் பண்ணி போடுவாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே வேறு மாதிரி. ஆனால் எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா அந்த மாதிரி ஆளுங்களாம் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன், அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சாம்பார் எல்லாம் வைக்கிறோம்ல, அதனால் கூட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும். அப்பா வந்துட்டாரா, கருவேப்பிலை வாங்கினு, கருவேப்பிலை காட்டு. ஆனால் அப்பா ஒரு ஆள் இல்லைன்னா எங்கள் வீட்டில எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஒரு நாள் இல்லைனா கூட எது இல்லைனாலும் சரி, எனக்கும் சரி பிரியாவுக்கும் சரி. இப்போ பிரியா வந்து 6-7 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்கு. அப்பா எனக்கு இது இல்லைப்பா, அவர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் போதும். ஆமாம், அது என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படியே எடுத்து கழுவி
உதிரி வச்சுடுவார். அதுக்கப்புறம் உருக்கி போட்டால் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். எல்லாரும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரேன்னுவாங்க. ஆனால் எங்கள் பையன் பாருங்க இப்படின்றான். ஆனால் அதுதான் உண்மை. எங்கள் வீட்டுக்காரரு 90%னா நான் 10% தான். ஆனால் எங்கள் பையன் அந்த மாதிரி வருவானா பொண்டாட்டிக்குன்னு எனக்கு தெரியல. வந்தால் உண்மையிலே நான் சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பொண்டாட்டிக்கு செய்கிறது, கூட ஹெல்ப் பண்ணுறது. அதெல்லாம் பாருங்கள். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் மசாலா சேர்த்துக்கலாம். சாப்பாடு செஞ்சுன்னுக்குறோம், மீன் குழம்பு இருக்கான். அதனால் அவங்க பையன் வந்து எனக்கு தோசை வேணும், தோசைக்கு வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நான் வந்து இட்லிக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், தோசைக்கெல்லாம் சாப்பிடல. நேற்று கூட நம்ம தோசைக்கு மீன் குழம்பு தானே சாப்பிட்டோம். ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, தோசைக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்குமா இட்லி கூட அப்படின்னு. அதனால் உடனே தோசை செஞ்சு நம்ம பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருக்குது மீன் குழம்பு, பழசாவாக சூப்பராக இருக்குது. சொல்லிட்டேன் எல்லாம் உன்னை பற்றி. அப்பா தான் பூண்டு உரிப்பாரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுவார் எல்லாமே. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஐயோ, வேக வச்ச கடலைப்பருப்பு. அப்படி தான் போன வீடியோவில் நியூ இயர் கொண்டாடினது. ஏன்டா நான் தான் மறந்துட்டு பேசிட்டேன். 12:45க்கு நாங்கள் பட்டாசு வெடித்தோம், எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி கேக் வெட்டணும்னு போட்டு வச்சுக்கிறேன். அப்படின்றத நான் 12:45 நீ அதை பார்க்காம அப்படியே போட்டு விட்டுக்கிறேன் எடிட் பண்ணி. 12:45க்கு பட்டாசு விட்டு அப்புறம் 12 மணி கேக் வெட்டுவாங்களா? கேட்கல, நான் சொல்கிறேன். அது எப்படி அது மறந்துட்டு தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம், ஞாபகம் இல்லாமல். என்னதான் கத்திரிக்காய் போட்டாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் எது செஞ்சாலும் கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறேன், தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் கூட்டுக்கு. அதனால் இந்த தண்ணி கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியிலே தேங்காய் அரைச்சிக்கலாம், புளி தண்ணியெல்லாம் கரைச்சிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு இதை சேர்த்துறேன். இப்போ நான் இது குக்கர் மூடியெல்லாம் வந்து மூட மாட்டேன், குக்கரில் வந்து பண்ண மாட்டேன். இது வந்து பாத்திரம் வந்து எல்லாமே பெருசு பெருசாக இருக்கா, கொஞ்சமாக செய்கிறமான்னு சொல்லிட்டு நான் குக்கரில் தாளிச்சு நான். ஆமாம், இதுவும் பெருசு தான். ஆமாம், அதனால் வந்து அப்படியே மூடி தட்டு மட்டும் மூடி போட்டு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சிக்கலாம், தேங்காய் அரைச்சிக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து சும்மா கொஞ்சோண்டு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியிலே ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி, ரொம்ப புளி வேணாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் மட்டும் ஊற்றி இறக்கிக்கலாம். பாருங்கள், புளி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கூட்டுன்றதுனால கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம், இந்த டேஸ்ட்டுக்கு தான். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். ஒரு அருமையான நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் வாழ்நாளில் நான் ரொம்ப கம்மியாக பண்ணிக்கணும், இது தாசி தான் பழகுதுல்ல. இல்லை, இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாலாம் செஞ்சதே இல்லை, நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு நான் நிறையா செய்வேன். அப்போல்லாம் ரசம் வச்சுட்டு கூட்டு தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சாம்பாருக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாக்யராஜ் படத்தில் முருங்கைக்காவாக பண்ணுற மாதிரி இன்றைக்கி கத்திரிக்காய் சமையல் நம்ம வீட்டில். கடுகு, சீரகம், சாம்பாருக்கெல்லாம் ஒரு 2 வெந்தயம் போட்டுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை. இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு பருப்பு வேக வச்சுருக்கிறேன். இந்த பருப்பு ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ரேஷன் பருப்பு. ரேஷன் பருப்பு வந்து கொஞ்சம் நைஸாக மெலிஸாக இருக்குது இல்லைங்களா, வேக வச்சா அந்த மாதிரி தான் வெள்ளையாக இருக்கும். பூண்டு ஒரு 4-5 பல், ரேஷன் துவரம் பருப்பு வந்து 100 கிராம். நான் வந்து வீடியோ காமிக்கிறேன் இல்லையா, நம்ம வந்து நல்லா கடைப்பருப்பு போடலாம் அப்படின்னு. அப்பாலாம் எல்லார் வீட்லேயுமே ரேஷன் பருப்பு ரேஷனில் வாங்குவாங்க, எல்லாருமே சமைப்பாங்க, நீ இதே செய்யுன்னு சொல்லிட்டு அவர் தான் எடுத்து கழுவி கொடுத்தாரு அப்பா. வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ கத்திரிக்காய் போட போகிறீங்க? ஒரு 3 கத்திரிக்காய். இப்போ நான் ஆமாம், 2 தான் போட்டேன் நான். இப்போது இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. நான் ஒரு நீட்டு கத்திரிக்காய் வந்து 3 கத்திரிக்காய், அதாவது 1 வந்து இந்த கத்திரிப்பு கலர், 2 பச்சை கத்திரிக்காய். ரொம்ப நைஸாக மெலிஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும்.
நான் சாம்பாருக்கெல்லாம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக தான் போடுவேன் கத்திரிக்காய். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசால் சேர்த்துக்கலாம். இது வந்து கடை சாம்பார் பொடி என்ன சொல்லிடணும் இல்லையா, 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்கணும். இது வெறும் சாம்பார் பொடி சேர்த்தா அந்தளவுக்கு காரம் இல்லை, அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம வீட்டில் அரைச்ச தூளுன்னா எதுவுமே சேர்க்க மாட்டேன் நான், வெறும் அந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டால் சூப்பராக இருக்கும் சாம்பார். அரைக்கவே இல்லையா, மெயின் வந்து உப்பு சேர்க்காமல் கலந்துன்னுக்கிறேன் நான். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட முடிஞ்சுதாம்மா இந்த சாம்பார்? ஆமாம், அதுவா கத்திரிக்காய் இப்போயே பற்றிய வதங்கந்திலே வந்துச்சு, நைஸாக போட்டோம்ல வந்துச்சு, அதனால் சீக்கிரமாக ஆகிடும் சாம்பார். நம்ம வந்து பருப்பு வந்து கடைஞ்சி ஊற்ற போகிறோம், புளியும் கொஞ்சமாக ஊற்றுவோம், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான், போதும் இந்த அளவுக்கு. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போனோம் இல்லையா, அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். நம்ம புளி வந்து ஊற வச்சு ஊற்றிக்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக, அதை வந்து வடிகட்டிக்கலாம். புளி ஊற்றிட்டு நம்ம தனியாலாம் கொதிக்க வைக்க வேணாம், பருப்பு ஊற்றிட்டு பருப்பு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கணும் இல்லையா, அப்போவே வந்து புளியும் நல்லா சேர்ந்து கொதிச்சிடும். நான் வந்து பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன், இந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் வந்து கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். சாம்பார் இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். மாற்றி வச்சிட்டிங்களா? இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறமா வெறும் பூண்டு மட்டும் இடித்து போட்டு வைக்கிறது, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டால் மறுபடியும் அது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும்ல. ஆமாம், அப்பா செய்கிறனார் கத்திரிக்காய் பொரியல, அதுக்குள்ளே அவர் கடுகு எண்ணெய் காயவே இல்லையா, சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இது கூடவே வந்து ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பருப்பு கூட பூண்டு கருவேப்பிலெல்லாம் நல்லா வறுந்துடும்ல, நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாரும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நல்லா மணமாக வாசனையாக இருக்கும், லேசாக அப்படி தூவி விட்டுட்டா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியும் பெருங்காயமும் தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பூண்டு கருவேப்பிலை பருப்பு எல்லாம் நல்லா வறுந்துருச்சு. இப்போ நான் வந்து தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன் கத்திரிக்காய், இப்போ தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே வேகணும், நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கவே மாட்டோம், அதனால் வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு மூடி மட்டும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு அப்படியே வதக்கிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெறும் மிளகாத்தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். அருமையான கத்திரிக்காய் வறுவல். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். கத்திரிக்காய் சாம்பார், நம்ம வீட்டு கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் கடலைப்பருப்பு வந்து கூட்டு, கத்திரிக்காய் வறுவல். அன்றைக்கி ஒரே கத்திரிக்காய் மயம்தான் நம்ம வீட்டில். கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் வறுவல் 3மே ரெடி ஆகிடுச்சு. நீ தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன், நாங்கள் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் வறுவல் 3மே பிடிக்கும் தானே. கத்திரிக்காய் வறுவல் வந்து இவர் தான் ரொம்ப நல்லா செய்வார். நான் கூட கொஞ்சம் இதுவாக வேக வச்சுட்டேன், இவர் செய்கிறது வந்து அப்படியே குச்சி குச்சியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்ய சொன்னால் இன்றைக்கி நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு நாளைக்கு செஞ்சால் தான் தெரியும், டெய்லி நானே செஞ்சு கொடுத்து முடியுமா கத்திரிக்காய் பொரியல? டெய்லி நானே சாப்பிட்டு காமிக்கிறேன்னா, அதனால் சாப்பிட்டுலாம் காமிக்கிறது இல்லை இன்றைக்கி. அவங்க வந்து பார்க்குறவங்க வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லணும்.
ஓ இந்த முறை அவங்களுக்கு டிப்ஸ். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு முறை நம்ம சமைச்சது நம்மளே பார்த்து சொல்கிறோம்ல, நம்ம செஞ்ச மாதிரியே நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.